என்னால இனிமேலும் எதுக்கு உங்களுக்கு தொந்தரவு? நான் கிளம்புறேன். பாத்தீங்கல்ல, நான் சொன்ன நம்ப மாட்டேன்ட்டீங்கல்ல. இப்ப எதுக்கு இவ்வளவு அர்ஜென்ட்டா கிளம்புறாரு தெரியுமா? நேரா சித்தப்பா வீட்டுக்கு போய் இது எல்லாத்தையும் போட்டு கொடுக்கணும். அதுக்குதான். மதி, ஏன் மதி இப்படி என்ன சாவடிக்கிற? நடிச்சதெல்லாம் போதும். இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. இந்த விஷயத்தை நீங்க சொல்லாம சித்தப்பா வீட்டுக்கு தெரியவே போறதில்ல. இத பத்தி அவர் ஏதாவது கேட்டா அப்ப நீங்க தான் சொன்னீங்கன்னு தெரிஞ்சு போயிடும்ல. அதுக்கப்புறம் தான் இருக்கு உங்களுக்கு. அந்த அளவுக்கு என்ன கேவலமா நினைச்சிட்ட? ஓகே மதி, நான் வரேன். இனிமே எப்போ நான் தப்பு பண்ண மாட்டேன்ற நம்பிக்கை உனக்கு வருதோ அப்ப சொல்லிவிடு, நான் வரேன். ஐயோ, என்ன மாப்பிள்ள நீங்க? அவ சொன்னதுக்காக நீங்க இல்ல, என்ன பாக்குறப்பெல்லாம் அவளுக்கு எரிச்சல் வருது. அதுக்கு கூட நான் அவளை குத்தம் சொல்ல மாட்டேன். எல்லாமே நான் பண்ண பாவத்தை. இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் மதி என்ன புரிஞ்சுக்குவான்ற நம்பிக்கை இருக்கு. நான் வரேன் வரேன் நடராஜ். இந்த ராத்திரியில எப்படி போவீங்க? சொன்னா கேளுங்க, பேக் வைங்க. 4 நாள் சோறு போட்டு என்ன நடக்கிற அளவு கொண்டு வந்துட்டீங்களே, அதுவே போதும். வரேன். மாப்பிள்ள என்ன மதி இது? மதி மட்டும் இந்த நேரத்தில் வராம இருந்திருந்தா துறை வீட்டில் சொல்லி காசு பார்த்துருக்கலாம். இப்ப யார் சொன்னாலும் நான் தான் சொன்னேன்னு சொல்லுவா. எல்லாமே போச்சு. திவ்யா, மா, இங்க வாமா. இதுல உனக்கு பிடிச்ச டிசைனா பாரு. என்ன பாக்குற? இல்ல, புடவைய பத்தி எனக்கு என்ன தெரியும்? நீங்களே பார்த்து சொல்லிடுங்க. இல்லம்மா, உனக்கு பிடிச்சிருக்கணும்ல. சரி, நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. வா வெற்றி. திவ்யாவுக்கு சாரி ஆர்டர் கொடுக்கலான்னு பாத்துட்டு இருந்தேன். நீங்களும் பாருங்க, இதுல எந்த டிசைன் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. என்ன பெரியமா இது? திவ்யாவுக்கு என்ன பிடிக்குமோ அதை செலக்ட் பண்ணுங்க. ஆமா, எனக்கு எது பிடிக்கலையோ அததான் அவ பிடிச்சிருக்குன்னு சொல்லுவா. புடவை நகை விஷயத்துல நான் சொல்லல. அதுல அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ எடுத்துக்கிட்டோம். நான் தடுக்க மாட்டேன். மத்த விஷயத்த பேச வேண்டாம்னு சொல்லிடு. சரி, இது நல்லா இருக்கு. இதையே செலக்ட் பண்ணிடு. சரி பெரியமா. பேக்லாம் கொண்டு வந்துட்டீங்களா? பாக்கியம் வந்துட்டமா. கல்யாண நேரத்துல உன் வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் ஓடிட்டு இருந்தா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது இல்ல. அதான் கல்யாணம் முடியற வரைக்கும் இங்கே தங்குங்கன்னு சொன்னேன். என்ன பெரியமா, நான் எங்க இருந்தாலும் நம்ம வீட்டு வேலையை தானே பார்க்க போறேன். பாக்கியம் சொல்லுங்கம்மா. மேல வெற்றி தங்கறதுக்கு ரூம் ரெடி பண்ண சொன்னனே, பண்ணிட்டியா? பண்ணிட்டேமா. சரி, இந்த பேக் எல்லாம் கொண்டு போய் மேல வை. சரிங்கம்மா. சரி வெற்றி, இனிமே நிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும். நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க. முதல்ல நீங்க போய் தூங்குங்க பெரியமா. என்ன திவ்யா, தூங்க போல? அண்ணா, சொல்லுமா. கல்யாணத்துக்கு நிம்மிய. என்னம்மா, எனக்கு மட்டும் அக்கறை இல்லைன்னு நினைக்கிறியா? அவ பேரை சொன்னாதான் அம்மா தாம் தூம் குதிக்கிறாங்களே. அதான் அவங்க உடம்பு முடியாம போயிடுவான்னு பாக்குறேன். விடு, நேரம் பார்த்து நானே பேசுறேன். அண்ணா ப்ளீஸ்ண்ணா. நான் தான் சொல்லிட்டேன்லம்மா, தைரியமா போய் தூங்கு. போ போ.
வீட்டில் எல்லாருக்கும் பயங்கர காமெடி சென்ஸ் கவிதா. என்னாச்சுங்க? என் பெரியம்மாவுக்கு அவங்க சொல்ற மாதிரி இந்த கல்யாணம் நடக்கணுமா, திவ்யாவுக்கு அவ ஆசைப்படுற மாதிரி நடக்கணுமா? ரெண்டுமே இல்லை. கடைசியா நான் நினைக்கிற மாதிரி தான் இந்த கல்யாணம் நடக்க போகுது. ஆமா, உன் தம்பி கிளம்பிட்டானா? கிளம்பிட்டாங்க. காலையில இங்க வந்துருவான்ல? அவன் பஸ்ஸே ஏறிட்டாங்க. இங்க பாரு, அவனோட கேணத்தனமான சட்டையெல்லாம் கொஞ்ச நாளைக்கு விட்டுட்டு அமைதியா இருக்க சொல்லு. அப்பதான் அவன் திவ்யா கழுத்தில் தாலி கட்ட முடியும். சரிங்க. எதையும் அவன் உளறி கொட்டுற போறான். இல்லங்க, நான் அவனை கரெக்டா பாத்துக்கிறேன். இது பாரு, எவனுக்கோ ஒருத்தனுக்கு செய்யற சீர்வரிசை செலவெல்லாம் உன் தம்பிக்கே செஞ்சிடலாம். மற்றபடி நானே தனிப்பட்ட முறையில் அவனுக்கு தருவேன். எங்க அவனுக்கு கல்யாணம் ஆனாலே போதும் நான் நினைச்சிட்டு இருக்கேன். டேய், சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வரப்போகுது. உன் தம்பியை நான் ஒன்றும் சும்மா விட்டுற மாட்டேன். என்ன, என் பெரியம்மாவுக்கு தான் மாசம் மாசம் கொஞ்சம் செலவாகும். முதியோர் இல்லத்துக்கு பணம் கட்டணுமே. அவங்க எங்கள் அப்பாவுக்கு துரோகம் செஞ்ச மாதிரி நான் ஒன்றும் நடுரோட்டில் விட்டுற மாட்டேன். இந்த ஏசி வச்ச ரூமு, பணக்கார சாப்பாடு, இதெல்லாம் அவங்க இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அனுபவிச்சுட்டு போட்டோம். பாவ், அதுக்கப்புறம் ஆசிரம சாப்பாடு தானே. கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் இந்த வீட்டை தங்கிக்கலாமா? அதுக்கப்புறம் நாய் கூண்டு மாதிரி இவங்க கொடுத்த வீட்டுக்கு போயிடணுமா? இப்போ வந்து தங்குறது திரும்பி போகிறதுக்கு இல்லை. இனிமே இதுதான் நம்ம வீடு. கல்யாணம் நின்னாலே என் பெரியம்மாவுக்கு பாதி உசுறு போயிடும். அதுக்கப்புறம் நான் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துட்டே இருப்பேன்ல. ஒரு நிமிஷம் இங்க பாரு, இதை பத்திரமா உள்ள வச்சு போட்டு. இதுதான் கல்யாணத்துக்கு நான் எங்க பெரியம்மாவுக்கு வைக்க போற அணுகுண்டு. புரியுதா? சரிங்க. சூர்யா, சூர்யா, என்ன மதி? உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. யாரு? எந்திரிச்சு போய் பாரு. இந்த நேரத்துல என்ன? ஏதோ அர்ஜென்ட்டா, என்னன்னு போய் கேட்டு வா போ. இந்தப்பா. குட்டி, பொண்ணை பார்க்க தான் வந்திருக்காரு. என்ன சூர்யா, நல்லா இருக்கியா? குட்டி, குட்டி, சூர்யா, என்னாச்சு? சூர்யா, என்னாச்சு குட்டி? என்னாச்சு சூர்யா? தண்ணி குடிங்க. சொல்லு சூர்யா, என்னாச்சு? சூர்யா, இங்க பாரு, என்னாச்சு? என்னாச்சுடி? சூர்யா, என்னாச்சு? ஏய், இந்த இங்க பாரு. இந்த ஏய், முதல்ல தண்ணி குடி. சூர்யா, குடி, குடி. சூர்யா, ஏய், என்னடி ஆச்சு? இங்க பாரு, என்னாச்சு? என்னம்மா, கெட்ட கனவு ஏதாவது கண்டியா குட்டி? அதுக்கு எப்படியா உயிர் போற மாதிரி கத்துவ? அப்படி என்னடி கனவு கண்ட? அது சரி, அமைதியா படுத்து தூங்கு. தூங்கு, நீயும் படுமா. அப்புறம் எதுக்கு நாம இந்த ஊர்ல டாக்டரா இருக்கோம்? அலங்காரம் இருக்கிற வரைக்கும் இந்த ஊர்ல ஒரு பயலுக்குமே வியாதிங்கிற வார்த்தை கூட வாயில வரக்கூடாது.
சரி ஃபீஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீல? அது சரி நாளைக்கு கொடு. ஐயா அறுவடை முடிஞ்சதும் கொடுத்துறேன்ல. அது வரைக்கும் இருப்பியா? ஐயா இல்ல இந்த ஊர்ல இருப்பியா இல்ல எங்கேயாவது வெளியூர் போயிருவியான்னு கேளு. இருப்பையா? சரி அப்படி போய் உட்காரு, நான் போய் சூர்ணம் கொண்டு வரேன். மா நான் ஒருத்தங்க உட்காந்துருக்கேன்ல, நீ பாட்டுக்கு முன்னாடி போற, இப்படி உட்காருமா. அப்படியே போட்டனா உன்ன மாதிரி என்ன நோயாளின்னு நினைச்சேயா? ஏயா உனக்குலாம் புத்தியே இல்லையா? என்னம்மா சொல்ற? ஆ? அந்த ஆளே புளியங்கொட்டையை அரைச்சு சூர்ணம்னு சொல்லி வித்துக்கிட்டு இருக்கான். அதையும் நம்பி வாங்கி குடிக்கிறிய? மேற்கொண்டு எதனா வியாதி கீதி வந்து செத்துக்கிட்டு போயிட போறியா? இங்க பாரு, 4 தடவை வாங்கி குடிச்சேன்னு வையேன், பேதியாயி நீயே மேல போயிடுவ. யோ இன்னும் ஏன் உட்காந்துட்டு இருக்க? போயா, அட கிளம்பியா. ஆளப்பாரு எலும்பு தோளுமா. அம்மா இங்க இருந்த பேஷண்ட்ங்க எது? அதான் பைத்தியம் பார்க்க உட்கார்ந்து இருந்தாரு. அவருக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சான், போயிட்டாரு. டேய் டேய் முன்சாமி, சித்ரா கொஞ்சம் தண்ணி கொண்டாடி. மா ஏமா இப்படி பண்ண? நான் என்னடி பண்ண? நீ அந்த சரசுக்கும் என் மாமியாருக்கும் சண்டை மூட்டி விட்டியா? இங்க பாரு, இப்படி எல்லாம் பழைய போட்ட நான் காலிக்கு போயிடும் சொல்லிட்டேன். யார் யாருக்கு சண்டை மூட்டி விட்டா? நான் ஒரு அப்பாவே இந்த ஊருக்குள்ள சுத்தி வர்றது உனக்கு பிடிக்கலையா? இப்ப நீ எங்க போயிட்டு வர? நான் அப்படியே சும்மா ஊரை சுத்தி பார்த்துட்டு 4 பேர்கிட்ட பழகிட்டு வரலான்னு போனேன். இப்ப பார்த்து பழகி என்ன பண்ண போற? ஏண்டி இப்படி விரட்டுற என்ன? என் மாமியார் இப்ப வந்தாங்க, எல்லாருக்கும் பிரச்சனை தான். என்னடி இது வம்பா போச்சு? இந்த உலகத்துல நல்லது பண்ணா கூட குத்தமா? உன்னை யாராவது நல்லது பண்ண சொன்னாங்களா இல்ல யாராவது கேட்டாங்களா? தேவையில்லாம வம்பு இழுத்து வந்து நிக்கிற. முதல்ல நீ ஊருக்கு கிளம்பு. ஊருக்கா? நான் மட்டுமா? பின்ன சும்மா வாயை வச்சுட்டு கம்முன்னு கிளம்புமா. ஆமா, மாப்பிள்ளை எங்க கிளம்பிட்டாரு? காசி ராமேஸ்வரம் கிளம்பிட்டேன். அதுக்குள்ளேயுமா? உங்களை இந்த வீட்டுக்கு கூட்டி வந்ததுக்கு வேற என்னத்த பண்ண சொல்றீங்க? நல்ல வேலை பண்ணி வச்சிருக்கீங்க. என்ன மாப்பிள்ள, நீங்களும் இவ சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்களா? நான் இந்த மாதிரிலாம் பண்ணுவனா? நானே ஒரு அப்பாவி. என்னை ஏன் போட்டு எல்லாரும் இப்படி பாடா படுத்துறீங்க? அம்மா உன் துணிமணியை கூட எடுத்து வச்சுட்டேன், முதல்ல இங்க இருந்து கிளம்பு. என்னடி சொல்ற? இனிமே நீ இங்க இருக்க முடியாதுன்னு சொல்றேன். நான் அப்படி என்னடி தப்பு பண்ணிட்டேன்? இந்தாடா மூட்டை முடிச்செல்லாம் கட்டியாச்சா? கூட்டிட்டு கிளம்புடா. சம்மந்தி, என்ன நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்னும் தப்பா புரிஞ்சுக்கல, முதல்ல இடத்த காலி பண்ணு போதும். என்ன சம்மந்தி, ஏன் இப்படி கோவப்படுறீங்க? 1000 தான் இருந்தாலும் நான் உங்க சம்மந்தி இல்லையா? ஆமா, நல்ல சம்மந்தி. இத்தனை வருஷமா ஒண்ணு மண்ணா இருந்தோம், தாயா பிள்ளையா இருந்தவங்கள ஒரே நாள் பிரிச்சுட்டீங்களே. சம்மந்தி, அதுக்கு நீங்க நியாயமா சந்தோஷப்படணும். பின்ன அந்த மாதிரி கேடுகட்ட பொம்பளை கூடவா இத்தனை நாளா உறவு வச்சிருந்தீங்க? அவ உங்களை பத்தி என்னெல்லாம் சொன்னாலும் தெரியுமா உங்களுக்கு? நீங்க எப்படி கூட பிறந்த பொறப்பு மாதிரி நினைச்சிட்டு இருந்தீங்க, ஆனா அந்த பொம்பளை எனக்கு வந்த கோவத்துக்கு என்ன பண்றதுனே தெரியல. வேணாம் சம்மதி, விடுங்க. அதெல்லாம் சொன்னா வெட்டுப்பள்ளி குத்துப்பள்ளின்னு ஆயிடும். சே, இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷியா? டேய், ஓ மாமியார் இன்னும் ஒரு வார்த்தை பேசுனுச்சு, அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன்டா. அத்த என்னத்த நீங்க? என்ன மாப்பிள்ள இது? நல்லதுக்கே காலம் இல்ல மாப்பிள்ள. நடந்தது தானே சொன்னேன். நல்லது சொன்னா யாருக்குமே பிடிக்காதா? இங்க வாரா, இப்பே உங்களை கூட்டி ஓடி போயிரு, இல்ல அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இங்க பாருங்க சம்பந்தி, நெல்ல போட்டா அள்ளிடலாம், சொல்ல போட்டா அள்ள முடியுமா? இங்க பாருமா, வேணாம் சொல்லிட்டேன். என்ன சித்ரா, அநியாயத்துக்கு உன் மாமியார் இப்படி கோவப்படுறாங்க? முதல்ல வாய் முட்டிங்க இருந்து கிளம்புற வழியை பாருமா. சரியா போச்சு போ. இதுக்கு மேல நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? எனக்கு என்ன ஊர்ல வீடு இல்லையா, வாசல் இல்லையா? நான் அங்க போய் இருந்துட்டு போறேன். அங்க போய் கௌரவமா இருப்பேன். இப்படி வந்து அவமானம் பண்ணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. அப்பா, நல்ல குடும்பத்துல பொண்ணை கொடுத்துருக்கேன்பா நானு. ஒரு சம்பந்திங்கிற மரியாதையே கிடையாது. ஏய் கிளம்புடி. என்ன மாப்பிள்ள இன்னும் நின்னுட்டு இருக்கீங்க? இன்னொரு தடவை இந்த வீட்டுக்கெல்லாம் என்ன கூப்பிடுற வேலை வச்சுக்காதீங்க. ரொம்ப சந்தோஷம், வந்துடாதீங்க. இத பாருங்க, எதுக்கு இப்ப அனாவசியமா பேசிட்டு இருக்கீங்க? நான் ஒண்ணும் அப்படியெல்லாம் மானங்கட்ட வாழ்க்கை வாழணும்னு அவசியம் கிடையாது. இந்த பாஞ்சாலினா சும்மா நினைச்சிட்டீங்களா? ஏய் கிளம்புடி, கிளம்புங்க மாப்பிள்ள, எடுத்துட்டு வாங்க. அதான் நீ ஏண்டி கவலைப்படுற? அதான் எல்லாம் பேசி முடிச்சிட்டமே. இல்ல பாட்டி, யாருக்கும்
ஒரு சின்ன மன வருத்தம் கூட வந்துடக்கூடாது. அது எப்படி வரும்? 2 குடும்பமும் ஒருத்தர் புரிஞ்சுதானே ஏற்பாடு பண்ணாங்க. அதில்ல பாட்டி, கல்யாண பேச்சு ஆரம்பிச்சோமா டக்குன்னு முடிச்சோமான்னு இருக்கணும். இதுக்கு நடுவுல தோஷம் ஜாதகம்னு வேற வந்துருச்சு இல்ல பாட்டி. அது மாதிரி வேற எந்த தடங்களும் வந்துடக்கூடாது இல்லையா? ஏய், 1 மாசம் என்ன பெரிய விஷயமா? டக்குன்னு ஓடி போயிட போகுது. அதுக்குள்ள நம்ம சஞ்சய் கல்யாணம் முடிஞ்சிரும். உடனே நடராஜ் கல்யாண வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதானே? எப்படியோ நான் ஆசைப்பட்ட மாதிரி சஞ்சய்க்கு ஒரு நல்ல இடம் அமைஞ்சது மாதிரி நடராஜுக்கும் அமைஞ்சிருச்சு. நல்ல நாள் பார்த்து முகூர்த்தமும் குறிச்சாச்சு. அப்புறம் ஏன் கவலைப்படுற? சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். போனை வை. சரி பாட்டி. ஆமா, யாரு கல்யாணம்? உன் மகனுக்கு தான். இந்த நக்கல் பேச்சு தானே வேணாங்கிறது. இப்பதான் நட்ராஜ் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தீங்க. அதான் கேட்டுட்டேல, அப்புறம் என்ன? இல்ல, யார் வீட்டுல சம்பந்தம் பண்ண போறீங்கன்னு கேட்டேன். பொண்ணு வீட்டுல தான் சம்பந்தம் பண்ணுவாங்க. இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. ஏங்க, இருந்தாலும் உங்க அம்மாக்கு இவ்ளோ நக்கல் ஆகாதுங்க. என்ன மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? நான் ஒண்ணும் இல்ல, உங்க அம்மா தான் ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிட்டது செரிமானம் ஆகணும்ல, இங்க இருந்துகிட்டு பெரிய மருமக வீட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நட்ராஜுக்கு பொண்ணு பார்த்தாச்சு, கல்யாணம் ஆக போதான். என்ன வளர்ற? நான் இல்ல, உங்க அம்மா தான் சொன்னாங்க. சஞ்சய்க்கு பார்த்த மாதிரியே வசதியான வீட்டு பொண்ணா, முகூர்த்த தேதி எல்லாம் கூட குறிச்சிட்டாங்களாம். எங்க அம்மாவே இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னாங்களா? என்கிட்ட எப்படி சொல்லுவாங்க? யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தாங்க. என்ன பார்த்த உடனே அவசர அவசரமா போனை கட் பண்றாங்க.